ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் குயின்ஸ் காம்பிட் அக்செப்டடில் ஒரு கேம் லைவாக ப்ளே பண்ணி அனலைஸ் பண்ணோம். வாங்க இந்த வீடியோவில் என்ன ஓப்பனிங்கில் ஒரு கேம் ப்ளே பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஒயிட் வந்து பான் E4 ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுக்கு நார்மலாக நம்ம பான் C6 ப்ளே பண்ணுவோம் பிளாக்ல, அதே போல் ப்ளே பண்ணலாம். பான் C6 இது வந்து காரோகான் டிஃபென்ஸ். நெக்ஸ்ட்டு ஒயிட் வந்து பான் D4 ப்ளே பண்ணுவாங்க. D4 ஐ ப்ளே த மூவ் D5. பான் D5 E into D5 C into D5. எஸ், எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் விளையாடுறாங்க. E into D5 C into D5. சப்போஸ் குயின் into D5 விளையாண்டா நைட் C3 குயினுக்கு அட்டாக் வரும். திரும்ப குயினை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த பீஸ் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம பானில் தான் கேப்சர் பண்ணோம். C into D5. பான் H3. என்ன ஐடியா பான் H3 அப்படின்னா, பான் H3 ப்ளே பண்ணி ஃபியூச்சரில் அதை ஃபாலோ பண்ணி G4 விளையாடலாம் ஒரு ஐடியா. ஏன்னா நைட் F3 ப்ளே பண்ணா பிளாக் வந்து பின் பண்ணும் இல்லையா. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக பான் H3 வரலாம். ஐ ப்ளே த மூவ் நைட் F6, த டெவலப்பிங் மூவ். நைட் F6, நைட் F3. நெக்ஸ்ட் பிஷப் F5 பான் G4, பிஷப் G6. அதுக்கப்புறம் அவங்களால கிங் சைடு கேஸ்லிங் பண்ண முடியாது, குயின் சைடு கேஸ்லிங் தான் பண்ணோம். ஏன்னா கிங் சைடு கேஸ்லிங் பண்ணா கிங் வீக் ஆயிடும் ஃபியூச்சர்ல. ஸோ அதனால குயின் சைடு கேஸ்லிங் தான் பண்ணோம். சரி, பிஷப் F5, bishop b5 check, knight b d7, knight e5, pawn h6, knight into d7, knight into d7, bishop into d7. All playable. I play the move bishop f5, it's the developing move. Bishop f5, bishop d3, bishop into d3 na queen into d3, queen develop ஆகுது. Bishop into d3, queen into d3. Next move queen b5 check, pawn a6, queen b3, queen c7, knight c3. Simply I can play the move pawn a6. a6 எதுக்குன்னா இந்த queen b5 செக் கொடுத்து இந்த b7 பானை கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. queen b5 வந்து queen d7 ப்ளே பண்ணலாம். queen d7 pawn c3. next move bishop f4. I play the move pawn e6. bishop g5. knight பின் பண்றாங்க. I play the move bishop e7. next knight b d2 or castling. yes, knight b3, knight c5. I play the queen c7. எந்த பக்கம் கேஸ்லிங் பண்றாங்கன்னு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் விளையாடணும். knight e5. If you play knight b d7 pawn f4, b d7. If you play bishop f4, I play the move bishop f4. I play the move bishop d6. bishop d6 play பண்ணணும். bishop d6, knight d knight வந்து f3 வரும். knight df3, knight df3. yes, bishop d6 play பண்றோம். bishop d6, bishop into f6, knight into f6, knight g5. attack வருதுங்க, and capture. pawn h6, bishop into f6, knight into f6. if you play bishop f4, bishop d6, capture. knight into d7, queen into d7, bishop into d6, queen into d6. pawn g5, casting இந்த பக்கம் பண்ண முடியாதுக்கு அப்புறம் pawn g5, bishop g3, then bishop d6, knight into d7, queen into d7, then bishop into d6, queen into d6. சரி, பார்த்துக்கலாம். எஸ், இந்த டிஸ்கவர் வருது பாருங்க, டிஸ்கவர் அட்டாக் வருது பாருங்க. கரெக்டாக தான் விளையாடணும். ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அது வரை பார்க்கணும். knight g6, pawn g6, queen g6 செக்கு, அப்புறம் கிங் மூவ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, ஓகே, பரவாயில்ல. bishop d6. next move I want to play the move knight e4. அதான் என்னுடைய பிளான். அது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. yes, bishop d6. என்ன விஷயம்னா, இப்போ queen into d7, இப்போ knight into d7 விளையாட்டாங்க. queen into d7 விளையாடுனா queen into d7, next move knight bishop into d6, queen into d6, then next knight come to e5. திரும்ப நைட் நம்ம கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். என்ன பண்ணலாம், இந்த நைட்டுக்கு இந்த ஸ்கொயர் ரொம்ப அருமையான ஸ்கொயர் இந்த நைட்டுக்கு. நைட் e4. ஆனால் நெக்ஸ்ட் இங்கே பான் f தள்ளுவாங்களே, அதான் பார்க்கறதாக்குது. ஸோ ஓகே, நைட் d7 எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அது நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு ப்ளே த பிஷப் இன்ட்டு g3. எப்படியும் பிஷப் இன்ட்டு d6 விளையாடுவாங்க. பிஷப் இன்ட்டு d6, குயின் இன்ட்டு d6 விளையாடிடுவாங்க நம்ம. அதுக்கப்புறம் அவங்க வந்து நைட் e5ல தான் நைட் இன்ட்டு e5. அதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்கேன், நைட் e5 வரக்கூடாதுக்கு. ஓகே, பிஷப் இன்ட்டு d6, குயின் இன்ட்டு d6. கேஸ்லிங் எந்த பண்ண மாட்டாங்கன்னு பார்க்கணும். நம்ம குயின் சைடு பண்ணணும், பார்க்கலாம் எப்படி போகுது அட்டாக். என்ன ப்ளே பண்ணலாம் இங்கே. நெக்ஸ்ட் யூ வாண்ட் டு ப்ளே த மூவ் நைட் e5, நைட் இன்ட்டு e5, பான் இன்ட்டு e5, குயின் இன்ட்டு e5 வரும். அதான் பிளான் அவங்களுக்கு. சரி, ஓகே, நம்ம டபுள் ஓ பண்ணிப்போம். டபுள் ஓ இஸ் நாட் எ குட் மூவ். டபுள் ஓ பண்ணக்கூடாது, எனக்கு இங்கே வீக்காக இருக்கு. ட்ரிபிள் ஓ பண்ணிக்கலாம், அதான் பெஸ்ட். ட்ரிபிள் ஓ நைட் b6, நைட் கம் ஹியர். எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், பின் பண்ணலாம், ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் சரி, கிங்க மூவ் பண்ணுவோம், பார்க்கலாம். கிங் b8,
C5 வந்து ஆஃப் ஓப்பன் ஃபைல் ரூக்கு கொண்டு வரலாம். இந்த நைட் வந்து E5க்கு வரும். அதுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ நம்ம வந்து நைட் F6 நைட் இது கொண்டு போகலாம். நைட் F6 அந்த நைட் E4 கொண்டு போகலாம். நாங்கள் நைட் இங்கே வந்தால் இங்கே வந்து நைட் F7 வருது, 4க்கு வருது. அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, இந்த பானை மூவ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஒரு D8 கொண்டு வந்திருக்கேன். ஃபியூச்சர்ல இந்த பானை E5 ப்ளே பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இது ஒண்ணுதான் ஸ்ட்ரகிளா இருக்கு. பாருங்க எப்படி விளையாடுறாங்க பாருங்க. அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியல, ரேட்டிங் குறைவா இருக்கு, அப்படிலாம் ஒண்ணுமே பண்ண முடியல. எப்படி விளையாடுறது, இது என்ன ப்ளே பண்றதுன்னே தெரியலையே. வெயிட்டிங் தான் ஏதாவது பண்ணணும். என்ன பண்ண முடியும் இந்த பொசிஷன்ல? குயின் கொண்டு வர உங்களுக்கு சரி பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம் என்ன விளையாட முடியுதுன்னு பார்ப்போம். குயின் E7 நைட்டை பேஸ் பண்ணி தான் கேம் இருக்கு. வெரி குட். இப்போ நைட்டை மூவ் பண்ணலாமா? நைட் எங்க, குயின் எங்க வருது? குயின் D3 எங்க போக போகுது? இதை மட்டும் நல்லா கரெக்டா பாத்துக்கணும். நைட் E5 தென் நெக்ஸ்ட் நைட் எங்க போகுதுன்னு பார்க்கணும். வேஸ்ட் ஆகிடக்கூடாது. நைட் F6 ஐடியா என்ன? இதுதான் ஐடியா. நைட் E4 நைட் C2 நைட் வந்து சாரி நைட் D6 நைட் C4 இதெல்லாம் ஐடியா. பானை தள்ளிட்டாங்கன்னா ரூக்கோ தள்ளிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நைட் E5 வருது, பானோ இல்லை ரூக்கோ பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நைட் எப்படி எடுக்கிறது? நைட் இங்கிருந்து பானை தள்ளிட்டாங்கன்னா நைட் வந்து E5 E4 போகுது. பானை F3 தள்ளிட்டாங்கன்னா திரும்ப நைட் அங்கிருந்து எங்கே மூவ் பண்ணுறது? நைட் வந்து D6 வரணும். அதுக்கப்புறம் என்ன அட்வான்டேஜ் இது பார்க்கணும் இல்லையா? அதான் எதிர்பார்த்தேன். ஓகே குட். ஒரு செக் பண்ணிப்போம், ஏதாவது செக் ஏதாவது வருதா என்ன ஏதுன்னு. பான் F3 வரும்னு, ஆனால் இவ்வளோ குயிக்காக வரும்னு எதிர்பார்க்கல. ரூக்கை மூவ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ரூக் வந்து E2 மூவ் பண்ணிட்டு இந்த ஃபோர்க்கில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரூக்கு குயின் ஏதாவது மூவ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அது ப்ளே பண்ணிருக்கணும். பான் F3. ஸோ பான் F3 ப்ளே பண்ணதால இது மிஸ்டேக் மூவ் இல்லையா? செக் பண்ணிக்கணும் மிஸ்டேக் மூவ்னு. ஏதாவது இங்கே செக் ஏதாவது வரப்போகுது, எதுவும் வராது. இந்த மூவ் இஸ் நைட் F2 ஃபோர்க். அவ்வளோதான். பீஸ் அப்பு பார்க்கலாம் எப்படி விளையாடுறாங்கன்னு. ஓகே, குயின் D2 நைட் இன்ட்டு D1. எஸ், அந்த நைட் வெர்சஸ் ரூக் தான். நைட் அங்கேருந்து எப்படி மூவ் பண்ண வைக்கிறது, அதுதான் பெரிய வேலையா இருக்குமே. எப்படி மூவ் பண்ண வைக்கிறது, எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றது, குயின் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றது, எப்படி மூவ் பண்ண வைக்கிறது, இதுதான் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கும்போது இருக்குது. பானை இப்போ தள்ளிடலாமா? வேற ஒன்றும் பண்ண முடியாது, தள்ளிதான் ஆகணும். த்ரெட் வருது. பான் F6 நைட் எங்க வரும்? நைட் G6 வரும். ரூக்க த்ரெட் பண்ணும் இல்லையா? ஐ பிளே தம் ரூக் G8 ரூக்க த்ரெட் பண்ணுவோம் நம்ம. குயின் வரும் திரும்ப சப்போர்ட் பண்றதுக்கு இல்லையா? குயின் வரும் திரும்ப ப்ரெஷர் கொடுக்கணும். அதுக்கு நைட்டுக்கு ப்ரெஷர் எங்க கொடுக்கறது? திரும்ப குயின் எங்க வரணும்? குயின் வந்து F7 வந்துச்சுன்னா அதுக்காக நைட் இங்க இருக்கு. நைட் இங்க இருந்து எங்க போகும்? போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே ஓகே, பான் கேர்ஃபுல்லா தான் விளையாடணும், அவசரப்படக்கூடாது. பான் F6 இப்பயும் கூட பண்ணிடலாம். சப்போஸ் இங்க நைட் G6 வந்தா சூப்பர். திரும்ப பானை புஷ் பண்ணிட்டு அங்க வந்துடும். அதான் பானை புஷ் பண்ணக்கூடாது. இப்போ F5 ப்ளே பண்ண திரும்ப எங்க வந்துடும்? நைட் வந்து லேண்ட் ஆயிடும் E5. அதுக்கப்புறம் நைட்டை மூவ் பண்ணவே முடியாது. நீங்க ரூக்க கொடுத்துதான் மூவ் பண்ணணும். அதனால என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல நம்ம பானை மூவ் பண்ணக்கூடாது. இப்ப என்ன விளையாடலாம்? என்ன விளையாடுறது, அது கேர்ஃபுல்லா விளையாடணும். அட்வான்டேஜ் இருந்தா கூட தான் எப்படி விளையாடுறதுன்னு பார்த்தா விளையாடணும். சரியா? சரி, நான் குயினை மூவ் பண்றேன்னு வச்சுங்களா. குயின் F4 விளையாடுறேன். குயின் F4 வந்து இந்த ஸ்கொயரை கவர் பண்ணுது F6க்கு. திரும்ப குயினுக்கு ஏதாவது த்ரெட் வருமானதை பார்க்கணும். சரியா? குயின் ஏதாவது த்ரெட் வருமா அப்படின்றது பார்க்கணும். வந்தாலும் நமக்கு செக் கொடுத்துடலாம்னு வச்சுக்கலாம். செக் கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. திரும்ப ஏதாவது ப்ராப்ளம் வருமானதை நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி தான் விளையாடணும். பார்ப்போம் அது எப்படி விளையாட முடியுதுன்னு. பிளே தம்மும் ரூக் ஏதாவது வருதா, டெம்போ வருதான்னு ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாட வேண்டியதாக. டெம்போ வருதான்றது பார்த்து, த்ரெட் ஏதாவது வருமா அவங்க சைட்லன்றது பார்க்கணும் நம்ம. நெக்ஸ்ட் நான் என்ன பிளே பண்ண போறேன்னா, பான் வந்து H5 விளையாட போறேன். H5 விளையாடினா என்ன ஆகும்? கவுண்டர் அட்டாக் பண்ணா கொடுக்கலாம் G3ன்னு. G3 ப்ளே பண்ணா ஐ கேன் பிளே தி மூவ் குயின் F5 செக். விளையாடிக்க வேண்டியதுதான். அதான் மை பிளான். பான் G3 ஐ கேன் பிளே தி மூவ் குயின் F5 செக். குயின் D2 குயின் இன்ட்டு D2 கிங் இன்ட்டு D2. ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் பொசிஷனை. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. எஸ், குயின் இங்க வந்திருக்குன்னு பார்க்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இதை பின் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன மூவ் பண்ண போறேன் அப்படின்னா, இப்படியே தான் மூவ் இந்த பானை மூவ் பண்ண போறேன். நான் பான் வந்து H5 ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணா கொடுக்கலாம். என்ன கவுண்டர் அட்டாக்? G3 H5 G3 குயின் டு மூவ் F5 queen into F5 then pawn into F5 then rook into E8 then knight come to knight into F6. ஓகே, அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். போ எந்த காலத்துக்கு இது புஷ் பண்ணக்கூடாது. இந்த F5 புஷ் பண்ணக்கூடாது. புஷ் பண்ணிட்டீங்க அவ்வளோ, நைட் வந்து லேண்ட் ஆயிடுவார்.
சரி, இதனால ஐ பிளே த மூவ் பான் h5. இப்போ நைட் எங்கே போகும்? இப்போ நைட் எங்கே போகும்? இந்த நைட்டு மூவ் ஒரு ஸ்கொயர் வருது, அரிமான ஸ்கொயரு. நைட்டுக்கு அரிமான ஒரு ஸ்கொயர் வந்திருக்கு. அது சூப்பரான ஸ்கொயர் தான். இப்போ எடுக்க முடியாது பொழுது, குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது பொழுது. எப்படி விளையாடுறாங்க பாருங்க. நம்ம நினைக்கிறோம் குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலான்னு, எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாத அளவுக்கு கேம் போகுது. நம்ம குயின் ஏதாவது ட்ராப்புக்கு போய் ஆயிட போகுது, இது வேற கஷ்டமா ஆயிட போகுது. அப்புறம் குயின் வந்து கொண்டு போகலாம், G3 கொண்டு போயிட்டு என்ன பிரயோஜனம்? ரூக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஏதாவது மூவ் இருக்கா? ஒன்னும் யூஸ்லெஸ் தான். அதுக்கப்புறம் அதனாலதான் பாக்குறேன் நான், இல்லைன்னா எடுத்துட்டு போகலாம். எப்படி விளையாடுறதுதான் நான் யோசிக்கிறேன் நான். குயின் வேற வரும் ஃபியூச்சர்ல, இங்க அதை வேற பார்க்கணும் நம்ம. சரியா? குயின் இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இதை வேற அட்டாக் பண்ணுது இல்லையா? அதுக்கு வேற பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன விளையாடலாம்? நைட் வேற இங்க வேற அட்டாக் பண்ணுது, அதை வேற பார்க்கணும். ஸ்ட்ரகிளா இருக்கு பொசிஷன். வேற எப்படி விளையாடுறாங்க? நெக்ஸ்ட் குயின் இங்க வரப்போகுது, அதுக்கு என்ன பண்றது? குயின் இந்த ஸ்கொயருக்கு வரப்போகுது, அதை கவர் பண்ணணுமே. ரூக்க கொண்டு போயிடலாமாங்க? ரூக்க மூவ் பண்ணிடலாமா? ஓகே, பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு கேமு. நைட்டை மூவ் பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவேன் நான். குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவேன். பொறுமையா தான் விளையாடணும். ஒரு த்ரெட் கைவசம் இருக்கு நம்ம கிட்ட. இது இருந்தது பாத்தீங்களா, அதுவும் எடுத்துட்டாங்க. இங்க ஒரு த்ரெட் நம்ம கைவசம் வச்சிருந்தோம். அப்போ நெக்ஸ்ட் பானை மூவ் பண்ண போறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஓகே, இப்போ சப்போஸ் இந்த நைட்டு நம்ம இதை பானை தள்ளிட்டோன்னு வச்சுக்கோங்க, நைட் வந்து திருப்பி லேண்ட் ஆகும். ஓகே, இதான் ப்ராப்ளம். திருப்பி லேண்ட் ஆகும், திருப்பி பானை தள்ளினா திருப்பி நைட் எங்க போகும்? திருப்பி அங்கே தான் போகும். என்ன பண்றது புரியலையே. த்ரெட் ஏதாவது வருமா? குயின் G3, நைட் F1, குயின் கம் டு ஹியர். எஸ், குயின் G3. கொஞ்சம் கொஞ்சமா தான் பொசிஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். டார்கெட் பாருங்க, E6 இந்த பானை டார்கெட். இப்போ நெக்ஸ்ட் மூவ் என்ன? நைட் F1. இந்த குயினை த்ரெட் பண்ண போறாங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் இங்க டார்கெட், இதுதான் டார்கெட். ஒன்னும் ப்ராப்ளம், பாத்துல வாங்க. டிஃபெண்டிங்லயே விளையாடிட்டு இருக்கோம் நம்ம. லைன் வரலையே. குயினால ரூக்க த்ரெட் பண்ணலாமா? ரூக்க த்ரெட் பண்ணா குயின் இங்க வந்துருவாரு இல்லையா? இல்ல குயின் கேன் கோ ஹியர். சரி பண்ணலாமா? குயின் H2 பார்த்து தான் விளையாட வேண்டியதா இருக்கு. பொசிஷன் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணணும். பொசிஷன் ஆப்போனன்ட் லெஃப்ட் ஆயிட்டாங்களா? யுவர் ஆப்போனன்ட் லெஃப்ட் த கேம், யூ கேன் கிளைம் விக்டரி, கால் த கேம் டிரா ஆர் வெயிட். சரி, வெயிட். பொசிஷன் அப்பதான் குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்னு கேம். ஆப்போனன்ட் லெஃப்ட் ஆயிட்டாங்க, அதனால கிளைம் விக்டரி கொடுத்துடலாமா? 2-3 மினிட்ஸ் பார்க்கலாம். ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ இருந்தா ரீகனெக்ட் பண்றாங்களான்னு பார்க்கலாம். இல்லைன்னா கிளைம் விக்டரி தான். 20 வரைக்கும் பார்க்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் பார்த்துட்டோம். 20 வரைக்கும் பார்ப்போம், வராங்களான்னு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம கிளைம் விக்டரி கொடுத்துடலாம். இன்னும் வர மாதிரி தெரியல, அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் இஷ்யூவா இருந்தா வந்துருவாங்கன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆப்போனன்ட் வர மாதிரி தெரியல. நம்ம கிளைம் விக்டரி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம கேம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த கேம்ல எவ்வளவு பிளண்டர் வந்திருக்கு, எவ்வளவு மிஸ்டேக் வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பரவாயில்ல, நம்ம நல்லாவே ப்ளே பண்ணிருக்கோம். 0 மிஸ்டேக், 0 பிளண்டர். ஒரே ஒரு இன்னக்ரீஸ் தான் வந்திருக்குது. 97% அக்யூரஸியா விளையாடி இருக்கிறோம். ஆப்போனன்ட் வந்து 90% அக்யூரஸியா விளையாடி இருக்காப்ல. அப்போ பிளண்டர் மிஸ்டேக் இல்லைன்னா இன்னக்ரீசி என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஆப்போனன்ட்டுக்கு இன்னக்ரீசி இல்ல, அவங்களுக்கு இன்னக்ரீசி கிடையாது, மிஸ்டேக்ஸ் கிடையாது. ஒரே ஒரு பிளண்டர் தான். ஆப்போனன்ட் பிளண்டர் என்ன அப்படின்னா, அந்த ஃபோர்க்கு கவனிக்காம பானை மூவ் பண்ணாங்க இல்லையா, அது மட்டும்தான் பிளண்டரா இருக்கும். இந்த பாருங்க, இது மட்டும்தான். இந்த மூவ் நம்பர் 22 நைட் E5 பிளே பண்ண, அதுக்கு ஒன்று ரூக்க மூவ் பண்ணணும். முறுக்கு மூவ் பண்ணுவாங்க. இதுல பெஸ்ட் மூவ் பிளண்டர் போட்டிருக்கு பாருங்க. F3 வந்து டபுள் கொஸ்டின் மார்க். இது பிளண்டர். F3 வந்து பிளண்டர். குயின் F3 வாஸ் பெஸ்ட். நான் நினைச்சேன் இந்த எப்படி ஃபோர்க் வரப்போது ரூக்காவது மூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் நான். ரூக்கா மூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் நான். சரி, இந்த இடத்துல என்ன சொல்லுது? குயின் F3 வாஸ் பெஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி இது லைன் போகுது இப்படி. பட் இப்படி போகுமான்னு தெரியாது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல ரூக்கோ இல்ல குயினையோ மூவ் பண்ணுவாங்க நான் நினைச்சேன். ஆனா அவங்க என்ன பண்ணல, மூவ் பண்ணிட்டு தான் அவங்க என்ன பண்ணிருக்கணும், பான் F3 விளையாடி இருக்கணும். டைரக்டா F3 விளையாடுறது வந்து பிளண்டர். ஏன்னா நெக்ஸ்ட் ஃபோர்க்ல போகுது. எப்படியே விளையாடணும், கரெக்டா அப்படியே மேனேஜ் பண்ணி விளையாடிட்டா ரூக் வர்சஸ் நைட், சரிங்களா, கண்டிப்பா வின் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் பிளாக்கு அதிகம். சரிங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடியே 2-3 பானை எடுத்துரும். ரூக்கு போயிட்டு அவங்க பானை எடுத்து அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிக்கும் பிளாக்கு. ஸோ அதனால மோஸ்ட்லி பிளாக் வந்து வின் பண்ணிடுவாங்க கேம். F3 தான் மிஸ்டேக் இல்ல, பிளண்டர். மிஸ்டேக்ன்றது ஒரு கொஸ்டின் மார்க், பிளண்டர்ன்றது வந்து டபுள் கொஸ்டின் மார்க். அப்போ F3 தான் வந்து டபுள் கொஸ்டின் மார்க், அதுதான் பிளண்டர். மற்றபடி ஒரு இன்னக்ரீஸ் கிடையாது, ஒரு மிஸ்டேக் கூட கிடையாது. ஒரே ஒரு பிளண்டர் தான். நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு இன்னக்ரீஸ் வந்திருக்கு. இந்த கேம்ல நம்ம பிளண்டர் கிடையாது, மிஸ்டேக்ஸ் கிடையாது. அதனால இந்த கேம்ல
நம்மளுக்கு ஒரே ஒரு இன்அக்யூரசி தான் இருக்கு. ஒரு மிஸ்டேக் கூட கிடையாது, ஒரு பிளண்டர் கூட கிடையாது. 0 மிஸ்டேக் 0 பிளண்டர். ஸோ அதனால அந்த இன்அக்யூரசி மட்டும் நம்ம பார்த்துடலாம். என்ன இன்அக்யூரசி அப்படின்னா, இதுதான் இன்அக்யூரசி. இன்அக்யூரசி வந்து இந்த G5 பான் G5 வந்து இன்அக்யூரசி அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பதில் பிஷப் D6 பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. பிஷப் D6 டபுள் ஓ பிஷப் இன்டு F6 நைட் இன்டு F6 அப்படியே இந்த லைன் இப்படி போகுது, விளையாடணும்னு போகுது. நான் என்ன நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் கேஸ்லிங் கிங் சைடு தான் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்புறம் குயின் சைடுல ஒன்னும் பெருசா அட்டாக் வராது, சரி இப்ப ப்ரெஷர் கொடுப்போன்னு தான் அப்படி த்ரெட் பண்ணணும் தான் அப்படி விளையாடுனேன். இந்த இடத்துல இங்க அட்டாக் வருது இல்லையா, பிஷப் இன்ட்டு G3 பான் இன்ட்டு G3 ஒரு குயின் இன்ட்டு G இந்த மாதிரி வருது இல்லை லைன்னு. ஸோ அதனால தான் அப்படி விளையாடினேன். அது இன்அக்யூரேஷன் சொல்லுது. கேப்சர் இப்போ ஃபியூச்சர்ல இது வந்து நம்ம டெவலப் பண்ணக்கூடாது. எந்த காரணத்துக்கும் டெவலப் பண்ணா கிங் வீக் தான். ஏன்னா கேஸ்லிங் பண்ண ஸ்ட்ரக்சர் என்ன, ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் இருக்கணும், ஒரு நைட் இருக்கணும். இந்த கேஸ்லிங் பண்ணீங்கன்னா ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் H6 இருக்கணும். சப்போஸ் அதை பிளே பண்ண முடியல G6 ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் அதாவது விளையாடணும். சரிங்களா, இந்த H6 கொடுத்தா நைட் வந்து இந்த இடத்துல F6ல இருக்கணும். இதெல்லாம் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி பான் ஸ்ட்ரக்சர்ல வந்து இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது. விளையாடி இந்த பக்கம் கேஸ்லிங் பண்ண முடியாது கிங் சைட்ல. சரிங்களா, அப்ப குயின் சைட்ல தான் கேஸ்லிங் பண்ணா கிங் வீக், ஈஸியா குயின் இருக்கும்போது ஈஸியா அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இதெல்லாம் ரூல்ஸ். இதெல்லாம் அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, கேஸ்லிங் வந்து கிங் சைட் பண்ண கூடாது. நான் இங்க த்ரெட் பண்ணும்போது அப்பயே யோசிச்சேன். இப்ப இங்க G5 விளையாடும் போது நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், கேஸ்லிங் நான் கிங் சைட் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சிட்டேன். குயின் சைட்ல தான் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அது எப்படி போகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும்னு வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி விளையாடியாச்சு. ஏன்னா இது ஒரு பான் வந்து கொஞ்சம் பாருங்க, இந்த பான் வந்து கொஞ்சம் இப்போதைக்குது. இந்த பானை மூவ் பண்ணி தான் தள்ளணும் நம்ம. சரியா, கொஞ்சம் வீக்னஸ் கொஞ்சம் இருக்கு இங்க. அது ஆஃப் ஓபன் ஃபைல் இருக்கு. ஸோ இந்த பானை தள்ளிட்டுன்னு வச்சுங்களேன், இது வந்து நம்ம F5 F4னா இது வந்து பேக்வேர்டு பான் ஆயிடும். இது வந்து இந்த E6 பான் வந்து பேக்வேர்டு பான் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் பார்த்து பிளே பண்ணது. இந்த வீக்னஸ் எலிமினேட் பண்றது எப்படின்னு பார்த்து தான் விளையாடணும். ஸோ இருந்தா உடனே எதுவும் பண்ண முடியலங்க. எல்லாம் வெயிட்டிங் மூவ் தான். அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விளையாடிக்கலான்றதுக்காக தான். ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து நைட் F6 விளையாடிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நைட் வந்து E5 வந்துருவாங்க. நம்ம நைட் F6 விளையாடிட்டோம் அப்படின்னா ஆப்போனன்ட் வந்து இங்க என்ன பண்ணுவாங்க, நைட் E5 வந்துருவாங்க. நைட் E5 வந்ததுக்கு அப்புறம் இங்க ப்ரெஷர் இருக்கு பாருங்க. இங்க நைட் இன்டு F7 இங்க ப்ரெஷர் வருது பாத்தீங்களா, 4க்கு வருது பாத்தீங்களா, இங்க இருந்து இங்க 4க்கு வருது. அதனால தான் இந்த நைட் E5 தென் நெக்ஸ்ட் நைட் F7 இதெல்லாம் வெயிட்டிங். நைட் எப்போ வருது அப்ப கேப்சர் பண்ணலாம் ரெடியா தான் வச்சிருந்தேன். அதுக்காக தான் நைட் இங்க எடுக்கல. நான் இங்க எல்லாம் மூவ் பண்ணி வெயிட்டிங் மூவ் இதெல்லாம் அவனுக்கு இங்க மூவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பானை எப்படி மூவ் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இப்போ 4க்கு வராதுன்னா இப்போ நைட் E5 நைட் F7 குயின் தாங்க வச்சிருக்கல, அதை குயின் முதல்ல மூவ் பண்ணிட்டேன் இல்லையா. சோ அதனால அதெல்லாம் பார்த்து விளையாடி கேர்ஃபுல்லா தான் விளையாடணும். அவசரப்பட்டு விளையாட முடியாது. புரியுதுங்களா, அவ்வளவுதான். இங்க 4க்கு வராது இல்லையா. இப்போ குயின் கவர் பண்ணிட்டு இருக்கு இல்லையா C7ல இருந்து. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடினாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஹோப் இல்ல அவங்களுக்கு, இந்த கேம் வின் பண்ணுன்றது ஹோப் இல்ல, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்ல. சோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கேம் விட்டு அப்படியே போயிட்டாங்க. ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கலாம். கொஞ்ச நேரம் பார்த்து அதுவே வந்து கிளைம் விக்டரி ஆர் டிரான்னு கேக்குது. நம்ம வின் கொடுத்தாச்சு, அவ்வளவுதான், விக்டரி கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்ல என்ன கிரிசி பார்த்துட்டோம், அவங்க ஒரு பிளண்டர் பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ நம்ம ஓப்பனிங் வந்து பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் ஓப்பனிங்ஸ். ஏற்கனவே 2-3 கேம் விளையாடி இருப்போம் நம்ம காரோகான்ல. ஒரு முறை அனலைஸ் பண்ணிடலாம். E4 C6 D4 D5. இதுக்கு வந்து E into D5 C into D5. இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விளையாடுறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன். இல்லைன்னா இது சப்போர்ட் பண்ணலாம். நைட் C3 D into E4 நைட் into E4 பிஷப் F5 நைட் G3. ஏற்கனவே இதெல்லாம் வந்து ஓப்பனிங் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல காரோகான் வந்து நம்ம வந்து கேம் விளையாடி இருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஓப்பனிங்லாம் நம்ம ஓப்பனிங் அனலைஸ் பண்ணிருப்போம். அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன், நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிஷப் G6 அதுக்கப்புறம் H4 H5 H4 பிஷப் நைட் F3 இதெல்லாம் வரும். இதெல்லாம் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகே, இதெல்லாம் நைட் C3 சாரி. இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்ம குயினால கேப்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா நைட் வந்து C3 ஒரு த்ரெட் வரும். திருப்பி குயினை மூவ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், திருப்பி அடுத்த பீஸ் டெவலப் பண்ணிடுவாங்க. டெவலப் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பீஸை டெவலப் பண்ணிடுவாங்க அவங்க. ஓகே, சோ அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, குயினால கேப்சர் பண்ணக்கூடாது, பானால் தான்
கேப்சர் பண்ணணும். E4 C6 D4 D5 E into D5 C into D5. இதுக்கப்புறம் நீங்க பீசஸ் டெவலப் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்புறம் எப்படி பீஸ் டெவலப் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க விளையாடிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். சரிங்களா? அப்படி நைட் F3 நைட் F6 பிஷப் F4 பிஷப் F5 பிஷப் D3 இதெல்லாம் இந்த மாதிரி வந்தா இந்த மாதிரி நீங்க விளையாடிக்கலாம்னு சொல்ல வரேன் உங்களுக்கு. சரியா? எக்ஸாக்டா இதே மூதா வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால அதெல்லாம் நம்ம பார்த்து விளையாடிக்க வேண்டியதுதான். சரிங்களா? இது செக் வருதுக்காக நான் அந்த பான் A6 விளையாடினேன். மெயின் மூவ் தான். மெயின் மூவ் என்ன? E4 C6 D4 D5 இதுக்கு E into D5 C into D5. இதுக்கப்புறம் நீங்க பீசஸ் டெவலப் பண்ணணும். அப்புறம் எப்படி டெவலப் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ண வேண்டியதுதான். உங்களை டெவலப் பண்ண முடியாம அட்டாக் பண்ணா அதுக்கு டிஃபென்ஸ் பண்ண வேண்டியதுதான். அப்படி விளையாடிக்க வேண்டியதுதான். இல்ல சப்போஸ் இந்த இடத்துல பான் E5 விளையாட்டாங்கன்னா the move is bishop F5. அவ்வளவுதான். பிஷப் F5 விளையாடிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தரா பான் E6 இதெல்லாம் நீங்க விளையாடிக்க வேண்டியதுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பீசஸ் டெவலப் பண்ணிக்க வேண்டியது. அவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? இல்ல நைட் C3 இப்படி டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா அந்த பானை சப்போர்ட் பண்ணாங்கன்னா அப்படின்னா கேப்சர் பண்ண வேண்டியதுதான். capture then bishop F5. இந்த bishop F5 வேரியேஷன்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல வந்து நம்ம அனலைஸ் பண்ணிருப்போம். கேம்ஸ்லாம் வந்து பிளேலிஸ்ட்ல நான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க அந்த வீடியோவை பார்த்து நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.